ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அர்டினோ யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்டாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிஸ்டம் தானே தேவைப்படும். இந்த சிஸ்டம் இல்லைனா கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ண முடியாது. ஸோ ஏன்னா சிஸ்டத்தில் தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களால் டெவலப் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சம் ஆஃப் கோடிங்ஸ் வந்து நம்ம தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கோடிங்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து டைப் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டு. ஸோ இந்த பிரெட் போர்டு வந்து நான் உங்களுக்கு புதுசாக வாங்கியிருக்கேன். நம்ம சேனல் இருக்குது ப்ராஜெக்ட் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி குவாலிட்டியான பிரெட் போர்டு வாங்கிக்காங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பின்ஸ் எல்லாம் வந்து பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான பிரெட் போர்டு. நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த பிரெட் போர்டு வந்து வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்டினோ R4 UNO தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆர்டினோ R4 மினிமா போர்டு வந்து யூஸ் பண்ணுறோங்க. இந்த போர்டுடைய பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சிப்போடைய நேம், அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாக்கு, நெக்ஸ்ட் நம்ம வந்து ரேம் பார்த்தீங்கன்னா 42 KB, ஃப்ளாஷ் மெமரி, இன்டர்ஃபேஸு, வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜில் எவ்வளோ ஒர்க் ஆகும், ஸோ பின்னோட்டு, டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் 6 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்டினோ போர்டோட ஹை வேல்யூ தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கவர் போட்டு நம்மளுக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இன்சைடில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணால் அந்த ப்ராஜெக்டை பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு. ஸோ இந்த போர்டை பற்றி உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எல்லோ கலர் ஆர்ட் வந்து போடுங்க. உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் உங்களுக்கு காம்பனண்ட் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனண்ட்டே வந்து இருக்காது. ஸோ சம் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அர்டினோ R4 மினிமான்ற போர்டு வந்து போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா, ஓப்பன் சோர்ஸ், ஐஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜம்பர் ஒயர்ஸ் வந்து தேவை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஒயர்ஸ். இந்த ஜம்பர் ஒயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னு இருக்கும். மேல் டு மேல் கனெக்டர், மேல் டு ஃபீமேல் கனெக்டர், அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பின் இருந்தால். ஸோ அதே இந்த மாதிரி பின் இல்லாத இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து ஃபீமேல் கனெக்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டு ஃபீமேல் கனெக்டர். இந்த ஜம்பர் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் டு ஃபீமேல் கனெக்டர். ஸோ இந்த ஜம்பர் ஒயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின்போ கலர்லேருந்து இருக்கும். இது வச்சு நம்ம ரெசிஸ்டருடைய வேல்யூ கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் டு மேல் கனெக்டர். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பஸர், பிளாக் கலரில் இருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. பஸருக்கு வந்து பொலாரிட்டி இருக்குது. இந்த லீடு லென்த் ஆகிறது வந்து உங்களுக்கு ப்ளஸ், ஸ்மால் சைஸில் இருக்கிறது வந்து மைனஸ். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு போட்டுறதுனால இதுதான் வந்து ப்ளஸ், ஆப்போசிட்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ அடுத்ததான் நமக்கு வந்து யூஸ் ஆகிற காம்பனண்ட் வந்து ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் வந்து எதுக்கு உதவுதுன்னா இந்த எல்இடிக்கு போகக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசரம் தான் யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடினா வந்து லைட் எமிட்டிங் டையோடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஐஆர் சென்சார். ஸோ அதனுடைய கேப் மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கோசரம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறதா பிஐஆர் சென்சார், பேசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்சாரை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைனோட உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதுனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தா விசிசி, கிரவுண்டு, இந்த பின்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. பிரெட் போர்டில் எல்இடி அண்டு பஸர்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. சென்சாருடைய அவுட்புட் பின்னை வந்து நீங்கள் வந்து கோடிங்கில் என்ன இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து இன்செர்ட் பண்ணிக்கணும். இல்லைனா நீங்கள் கோடிங்கில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்து ப்ராப்பராக தானே பண்ணணும். மாற்றி பண்ணிங்களா உங்களுக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் எதுவுமே வரவே வராது. சிம்பிளாக உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்ல போகணுமா தான் எப்பயுமே வந்து 5 வோல்டேஜ் சென்சார்லேருந்து வரக்கூடிய 5 வோல்டேஜ் வந்து நீங்கள் ரெட் கலர்லேயும் கிரவுண்டை வந்து நீங்கள் பிளாக் கலர்லேயும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகாது. இந்த மாதிரி யூஎஸ்பி இதுன்னு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பவர் இண்டிகேஷன் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சென்சார்ஸுடைய இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பின்னாக கனெக்ட் பண்ணுவோம். இந்த பிஐஆர் சென்சார் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் 3 பின்ஸ் தானே இருக்கும். அந்த 3 பின்ஸில் தான் நீங்கள் இன்செர்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிங் டைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கோடிங் டைப் பண்ண முடிஞ்சால் டைப் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதனுடைய கோடிங் வந்து நான் தரேன். ஸோ நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு டாட் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அவுட்புட் வந்து வராது. கம்பைல் பண்ணுற வீட்டி நமக்கு எரர் தானே காட்டும். ஸோ ஃபைனல் நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு டைப் பண்ணிட்டேன். இந்த கோடிங் எப்படி டைப் பண்ணுறது, என்னென்ன லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்தது தானே அப்லோட் பண்ணுறேன்.
நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸில் இதேமாரி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா தான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஸர் வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. பஸர் அண்ட் எல்இடி இது ரெண்டும் வந்து ஒரே லைன் கனெக்ட் பண்ணிக்காங்க. கிரவுண்ட் பின்ஸு டோட்டலாக நம்ம வந்து ஒரே லைன் வந்து கிரவுண்ட் கொடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். எல்இடிக்கு போகிற ஆனோட சைடு வந்து ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரண்ட் லிமிட்டிங் பண்ணி அந்த சைடு சென்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நல்லா ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட் நாட் டிடெக்டட்னு வருது. அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து எதுவும் போகலன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஹேண்ட் வந்து வைக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஹேண்ட் வச்சதுன்னே எனக்கு எல்இடி பிளிங்க் ஆகுது. பஸரோட சவுண்டு உங்களுக்கு பீப் ஆகும். அதேமாரி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் தானே காட்டிடும் மூமெண்ட் டிடெக்டர்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹேண்ட் எடுத்தால் மூமெண்ட் நாட் டிடெக்டர், அதாவது வந்து கனெக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பிஐ சென்சரு. ஸோ நான் இப்போ வந்து என்னுடைய ஹேண்டை தான் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பஜர் லைட்டு தானே எரியுது உங்களுக்கு. ஸோ அங்கே ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு ஸோ மூமெண்ட் டிடெக்டர்னு வருது. இந்த பிஐஆர் சென்சார் ப்ராஜெக்ட் வந்து சம் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் ஆகும். இதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸில் மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் கிளாஸ் கோர்சஸ் வந்து தமிழ்லேயே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டான பர்சன் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பிங்க் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.